ஆனால் இப்படி நீங்க இப்ப சொல்றீங்களா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா, இந்த குற்றச்சாட்டு தான் ஒருவேளை வெகுவான இளைஞர்களை தமிழ் தேசியத்தை நோக்கி போறதை தடுக்குதா? இல்லைங்க, இதுதான் இந்த சாதி அடிப்படையில் தமிழ் தேசியத்தை பேசுறதுதான் தமிழ் தேசியம் உடைவதற்கான காரணமாக இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் உடைஞ்சு போறதுக்கான காரணம் சாதி அரசியல். நாங்க என்ன சொல்றேன், 10 பேர் வர்றீங்க, 10 பேர் உங்க ஜாதி என்னன்னு கேட்டு நீங்க தமிழ் சாதி, நீங்க எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பச்சை அக்மார்க்கு சொல்லி உள்ள சேர்த்துறோம். 10 பேத்துக்குள்ளர 2 பேர் நம்மளோட ஒரே ஜாதின்னு சொல்லி அடுத்து கும்பல் சேர்றதுக்கு வழி இருக்கா இல்லையா? சேர்றாங்களா இல்ல? இங்க ஏற்கனவே ஜாதிப்பட்டு உடையவன் தானே. அந்த 10 பேத்துக்குள்ள 5 ஜாதியா இருந்தா 5 ஜாதி குழுவா பிரியுதா இல்லையா? இந்த ஜாதிக்காரன் தான் சேர்ந்த ஜாதிக்காரன் தான் மேல வரும்னு நினைக்கிறான். அப்ப தமிழ் தேசியம் உடையுதா சேருதா? தமிழ் தேசியத்தை உடைக்கிறது தான் சாதி, தமிழ் தேசியத்தை சேர்க்கிறது ஜாதி கிடையாது. எங்க நடந்திருக்கிறது? அப்படின்னா விடுதலை புலிகள் பண்ணிருப்பாங்கல்ல. விடுதலை புலிகள் தாங்க அளவுகோல். அதுக்கு விடுதலை புலிகள் ஜாதி ஆதரிச்சாங்களா இல்ல ஜாதி அடிப்படையில் உறுப்பினரை சேர்த்தாங்களா? அதுக்கு சொல்ல சொல்லுங்க, பதில் சொல்ல சொல்லுங்க. யாரா இருந்தாலும் இருக்கும், அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இவங்க விடுதலை புலிகள் அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல், விடுதலை புலிகளுக்கான துரோகத்தை செய்யக்கூடிய அரசியல் தான் ஜாதி கேட்கிற அரசியல். இது பேரறிவாளன் வரைக்கும் தமிழனா இல்லையான்னு செக் பண்ணி போட்டாங்க அவங்க. 28 வருஷமாக தமிழர்களுக்காக சிறையில் இருக்கக்கூடிய பேரறிவாளன் தமிழனா இல்லையான்னு ஆய்வு பண்ணி போட்ட கூட்டம் இது. சாதியை வைத்து தமிழ் தேசியம் பேசுற ஒவ்வொருவரும் விடுதலை புலிக்கு எதிரானவர்கள், ஈழத்துக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள்.